எத்தனை பேர் காலங்களை தாட்டிட்டே இருக்கிறீங்க, நாட்களை வீணடிச்சுட்டே இருக்கிறீங்க. காலம் தாண்டினதற்கு பிறகு, நாட்களை நீ வீணடிச்சதுக்கு பிறகு நீ நினைச்சா கூட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராதுப்பா. யாரோ ஒருத்தருடைய வீட்டில் ரொம்ப நேரம் போய் உட்கார்ந்து இருக்கிறியாப்பா. உனக்கு அந்த வீட்டில் என்ன வேலை? உனக்கு அந்த தெருவில் என்ன வேலை? உனக்கு அந்த பார்க்ல என்னப்பா வேலை? நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. உனக்கு நிறைய எதிர்காலம் இருக்குது. நீ செய்ய வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. நீ ப்ரிப்பரேஷன் ஆக வேண்டியதே நிறைய இருக்குது. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க பாரு. உங்கள்ட்ட அன்பாய் சொல்றேன், பட்சமாய் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த டைம் தான் உங்களுக்கு நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வயசுல தான் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஆனா இதற்கு பிறகு வருகிற காலத்துல நீங்க டைம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலான்னு நினைச்சா கூட உங்களுக்கு நேரம் கிடைக்காதப்பா. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பேங்க்ல போடுற பணம் மாதிரி. தேவனுடைய மனுஷன் சொல்றான் தெரியுமா, என்னுடைய கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். சோ இந்த வாலிப நாட்கள்ல நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம், நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர், நீ ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனைய ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாரு. கவனிங்க, நீங்க பேங்க்ல போடுற பணம் உங்க சைன் இல்லாம வேற யாராவது எடுக்க முடியுமா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் பாஸ்டர், பென்ஸ் பாஸ்டர், நான் தான் அவருக்கு போதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போ, அவன் பணம் எனக்கு கொடுங்க, எனக்கு கேட்ட தந்துருவாங்களா? கேட்கல. அவர் வரணும் சார். அதே போலத்தான் நீங்க ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீணா போகவே போகாது.